அன்புக்குரியவர்களே, குடும்பங்கள் இல்லையெனில் நாம் வாழும் சமூகமும் நம்மை நம்பிக்கையிலும் இறை ஒளியிலும் வழிநடத்தும் திரு அவையும் இல்லாமல் போய்விடும். எனவேதான் குடும்பம் சமூகத்தின் உயிரணு என சொல்லப்படுகிறது. நமது திரு அவையும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திரு அவை என்கிறது. அப்படிப்பட்ட நமது குடும்பங்களின் மேன்மையை நாம் சிந்தித்து பார்க்கவும் நமது குடும்ப வாழ்வினை பாதிப்பற்றவை அகற்றவும் அழைக்கும் திருக்குடும்ப திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களும் இயேசு, மரியா, யோசேப்பு வாழ்ந்த நசரேத்து குடும்பமாக மாறிட இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருக்குடும்ப திருவிழா திருப்பலியில். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்று திருக்குடும்ப பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். நம் மீட்பர் இயேசு இந்த உலகத்திலே குடும்பத்தில் அவர் உருவெடுத்து அவர் உருவாகினார். இந்த திருக்குடும்ப பெருவிழா திருப்பலியை கொண்டாடும் நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களுக்காக, அகில உலக குடும்பங்களுக்காக இறைவனிடத்திலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியுடன் பங்கெடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைமகனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளின் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே. பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர்
தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 8, 11, 12 மற்றும் 17 முதல் 19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு ஒரு சோடி மாடப்புறாக்கள்
அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாகிய திருச்சபையானது திரு குடும்ப பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு சிறப்பிக்கின்றது. நாம் அனைவருமே நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த திருக்குடும்ப பெருவிழாவில் நம்முடைய குடும்பம் எப்படி செயல்படுகின்றது, நமது குடும்பத்தில் என்ன குணங்கள் இருக்கின்றன, இந்த திருக்குடும்பத்தில் என்ன குணங்களை நாம் பார்க்கின்றோம் என்று சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த திருக்குடும்பத்தின் மையமாகவும் தலைவராகவும் இருக்கின்றார். மேலும் இந்த திருக்குடும்பத்தில் இறைவனின் வார்த்தையை கேட்டு சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதையும் இறைவனுக்காக அர்ப்பணித்த அன்னை மரியாளையும் கொண்டதுதான் இந்த திருக்குடும்பம். தனக்கு மனம் ஒப்பந்தமாயிருந்த மரியாள் கருவுற்றிருப்பது கடவுளின் திருவுளம்தான் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நேர்மையாக வாழ்ந்தவர் புனித சூசேயப்பர். அவரை கொண்டதுதான் இந்த திருக்குடும்பம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த 3 பேரும் புனித சூசேயப்பர், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நசரேத் ஊரில் வாழ்ந்த ஒரு எளிமையான அன்பான பாசமான குடும்பம். அந்த குடும்பத்திற்கு தான் இன்றும் நாம் திருவிழா எடுத்து கொண்டாடி மகிழ்கின்றோம். ஏனெனில் இவர்கள் 3 பேரும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள்.
இந்த கடவுளுக்கு உகந்த ஏற்று வாழ்வு வாழ்ந்த இந்த 3 பேரில் என்னென்ன குணநலன்கள் இருந்தன என்று சிந்தித்து அதன்படி நமது குடும்பங்களும் வாழ இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாக புனித சூசேப்பரை பற்றி சிந்திப்போம். குடும்பத்தின் தலைவர். இவர் ஒரு நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி பிரிவு 1 இறைவசனம் 19 வாசிக்கின்றோம். இவர் நேர்மையாளர், பிறரை இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பாதவர், எந்த காரியத்தை நடத்த வேண்டுமானாலும் தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவர். திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தது அவருக்கும் மரியாளுக்கும். ஆனால் அவருக்கு செய்து வருகின்றது, அவருக்கு மனம் ஒப்பந்தம் ஆகியிருந்த மரியாள் கருவுற்றிருக்கிறார். என்ன செய்வது? ஆனால் அவளை இகழ்ச்சிக்கு உட்படுத்த கூடாது என்று மட்டும் திட்டமிட்டாக இருந்தார். கடவுளின் திருவுளம் என்ன செய்யலாம்? ஜெபித்தார். திருவுளம் என்ன என்று யோசித்தார். அப்பொழுதுதான் கனவிலே கடவுள் வானதூதர் வழியாக அவருக்கு நல்லதொரு செய்தியை கொடுக்கின்றார். மரியாள் கருத்தரித்து இருப்பது கடவுளின் திருவுளம்தான். ஆகவே அவளை நீ ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் என்று சொன்னவுடன் மரியாளை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே குடும்பம் என்றால் அங்கு சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் அமைதியோடு பொறுமையோடு இருக்க வேண்டும் புனித சூசையப்பரை போல. மேலும் புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்ததை பார்க்கின்றோம். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல கணவனாக தந்தையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர் நமது சூசையப்பர். எப்படி மனைவியை அன்பு செய்ய வேண்டும், எப்படி மனைவியை இகழ்ச்சி படுத்தக்கூடாது, எப்படி மனைவியை மன்னித்து வாழ வேண்டும், எவ்வாறு குழந்தையை வளர்க்க வேண்டும், இவ்வாறு ஒரு குடும்பத்திற்கு நல்ல தலைவராக முன்மாதிரியாக வாழ்ந்தவர் நமது சூசையப்பர். மேலும் அந்த திரு குடும்பத்திற்காக அயராது உழைக்கின்றார். அவர் தச்சு தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். மேலும் தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாவலராக இருக்கின்றார். ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல சதி திட்டமிட்டிருக்கிறார் என்று அறிந்தவுடன் தாயையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு எகிப்து நாட்டிற்கு செல்கின்றார். தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல கணவராக இருந்து தன்னுடைய அந்த திரு குடும்பத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றார் புனித சூசையப்பர். இரண்டாவதாக நமது அன்னை மரியாள். இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்தவர் நமது அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்காக, இறைவனின் திருவுளத்திற்காக அர்ப்பணித்தவள் நமது அன்னை. தாழ்ச்சி, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஆகிய நல்ல குணங்களை பெற்றிருந்தார். தன்னுடைய உறவினர் எலிசபெத்துக்கு உதவி தேவைப்படுகிறது என்று அறிந்தவுடன் விரைந்து சென்று அவருக்கு உதவுகின்றார். தன்னுடைய குழந்தையை தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்கின்றார். இறைவனின் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே மகனின் கடமை என்பதை சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகனுக்கு, இயேசு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கின்றார் அன்னை மரியாள். இயேசுவின் பணி வாழ்க்கையில் அவரோடு எப்போதும் துணையாக இருக்கின்றார், அவரோடு இணைந்து பணிக்கின்றார். கடைசி நேரத்தில் எல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் கல்வாரி மலையிலே, அந்த சிலுவை மரத்தின் அடியிலே தன்னுடைய மகனோடு அந்த கடைசி நேரத்திலும் இருக்கின்றார் நம் அன்னை மரியாள். பிறகு அந்த சீடர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மகனின் இறை அரசை பரப்புவதற்காக அந்த சீடர்களுக்கு துணையாக
அவர்களோடு இணைந்து பயணித்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சீடராக, முதல் சீடராக, இயேசுவின் சீடராக இருக்கின்றார் நம் அன்னை மரியாள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்தில் எப்படி ஒரு தாய் இருக்க வேண்டும், எப்படி ஒரு அன்னை இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் நம்முடைய அன்னை மரியா. கணவரை அன்பு செலுத்த வேண்டும், கஷ்டம் துன்பம் வரும்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், குழந்தையை நன்றாக கவனிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இவை அனைத்திலும் நல்லதொரு அன்னையாக, ஒரு முன்மாதிரியான அன்னையாக வாழ்ந்தவர் நம்முடைய அன்னை மரியாள். மூன்றாவதாக குழந்தை இயேசு. இவர் தெய்வ மகன், கடவுளுடைய பிள்ளை. அப்படி இருந்தும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு வளர்ந்தார். மறைந்த தென்னாப்பிரிக்காவை சார்ந்த ஆயர் டெஸ்மண்ட் டூட்டு சொல்லுவார், நீங்கள் உங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, உங்களுடைய குடும்பம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த கொடை. ஆமன் பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோரை தேர்ந்து கொள்ளவில்லை. உங்களுடைய பெற்றோர்கள் கடவுள் உங்களுக்காக கொடுத்த கொடை, உங்களுடைய பெற்றோர்கள் கடவுள் உங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை. பிள்ளைகள் கடவுள் உங்களுக்காக கொடுத்த கொடை, பிள்ளைகள் கடவுள் உங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாதம். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு பொறுப்பான கணவராக, ஒரு பொறுப்பான தந்தையாக யோசேப்பு அன்னை மரியாளையும் இயேசுவையும் ஆலயத்திற்கு தூய்மை சடங்கிற்காக கூட்டி வருவதை பார்க்கின்றோம். தலைப்பேரான ஆண்மகனை ஆலயத்தில் காணிக்கையாக கொடுத்துவிட்டு மேலும் 2 மாடப்புறாக்களை காணிக்கையாக கொடுத்து அந்த குழந்தையை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் சூசேப்பரும் அன்னை மரியாள். அப்பொழுது ஒரு அரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சீமோனும் அன்னாளும் கோயிலுக்குள் வருகிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், இவர்தான் உலகத்தின் மீட்பர். அந்த குழந்தையை ஆசிர்வதிக்கிறார்கள். அந்த குழந்தையை பெற்ற பெற்றோரையும் ஆசிர்வதிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். எப்படி ஆசிர்வாதத்தை நாம் பெற முடியும்? எப்பொழுதெல்லாம் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோமோ, நமது பெற்றோரும் பிள்ளைகளோடும் தாத்தா பாட்டியோடும் சேர்ந்து இணைந்து கோவிலுக்கு செல்லும் பொழுது, நற்கருணை ஆசிர்வாதத்தில் பங்கு பெறும் பொழுது, குடும்ப ஜெபமாலை சொல்லும் பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்றோம். மேலும் கடவுளுடைய வல்லமையால் ஞானத்தை பெற்று எவ்வாறு அந்த திருக்குடும்பத்தில் அந்த 3 பேரும் சூசேப்பரும் அன்னை மரியாளும் இயேசுவும் உயர்ந்த பண்புகளை கொண்டிருந்தார்களோ, அந்த நல்ல பண்புகளை, உயர்ந்த பண்புகளை நாமும் நம்முடைய குடும்பத்தில் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இறைவன் அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பார். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின்
வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். திருச்சபையின் நலன்களுக்காகவும் நம் ஒவ்வொருடைய குடும்ப நலன்களுக்காகவும் எல்லாமல் இறைவனிடத்திலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை பராமரிக்கும் தங்களின் உன்னதமான பணியை உணர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக தினமும் ஜெபித்து பலி ஒப்புக்கொடுக்கவும் தங்களது மறையுரைகளாலும் பணியினாலும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒற்றுமையை வளர்த்தெடுத்து ஊக்கப்படுத்த அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். குடும்பங்களே சமூகத்தின் உயிரணு என உணர்ந்து குடும்பங்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தவறான கருத்துக்கள், குடும்பங்களில் நிகழும் வன்முறைகள் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு குடும்பங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் திட்டங்களை முன்னெடுக்க தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே என் இறைவா, எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களின் குடும்ப தலைவர்கள் யோசேப்புவை போல பொறுப்பு மிக்கவர்களாக திகழவும், குடும்ப தலைவியர் அன்னை மரியாவை போல அன்பில் சிறக்கவும், குழந்தைகள் இயேசுவை போல பெற்றோருக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக திகழ்ந்து நாங்களும் திருக்குடும்பங்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் தலைவரே என் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் திருமணம் என்னும் அடையாளத்தினால் எதிர்காலத்தில் திருக்குடும்பங்களை அமைக்கும் எம் இளவல்களுக்காக மன்றாடுகிறோம். திருமண வரனுக்காக காத்திருக்கும் எம் இளவல்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை நீரே அமைத்து கொடுத்து அவர்களின் திருமண வாழ்வு சிறக்க தேவையான எல்லா அருள் வளங்களையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் ஏறெடுத்திருக்கும் எந்தாட்டுகளுக்கெல்லாம் தயவுடன் செவிசாய்த்து உம்முடைய அருள் வளங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறைநிகழ்வாகி இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அறிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவளமானார். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிலிப் நேரி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயல் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுதல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலனையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டு இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலகின் நிழலுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியா. இருவரின் மகனாய் இறைவனின் சுதனாய் உலகினில் வாழ்ந்தவர் இயேசு, இறை வாழ்வினை தந்தவர் இயேசு. சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறை